வணக்கம். இப்போ பால்வினை நோய்களோட வருபவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ பால்வினை நோய்கள் அறிகுறிகள் என்னவா இருக்கும்? 5ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று புண்கள். புண்கள் எந்த கண்டிஷன்லாம் வரலாம்? சிஃபிலிஸ் என்ற நோயில் வரலாம், ஹெர்பிஸ் வரலாம், எல்ஜிவின்னு லிம்ஃபோ கிரானுலோமா வெனீரம் அப்படின்ற ஒரு கண்டிஷன், எல்ஜின்னு ஒரு கண்டிஷன், இப்படி நிறைய கண்டிஷனில் வரலாம். சீல் வடிதல், ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சீல் வர்ற கண்டிஷன்ஸ், கிளாமைடியா, கொனோரியா, இந்த மாதிரி கண்டிஷனில் ஆண் உறுப்புலேருந்து சீல் வரும். பெண் உறுப்புலேருந்தும் வரலாம். பெண்களுக்கு வந்தால் பெண் உறுப்புலேருந்து வரலாம். சில நேரம் விரை வீக்கம் இருக்கும். இது 3. 4ஆவதாக நெறிக்கட்டி இருக்கும். இப்படி இந்த சிண்ட்ரோம்ஸ் ஏதாவது ஒன்று, இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, அவங்க வெளியே நிறைய செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு பால்வினை நோய் எதுவும் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். சரி, பால்வினை நோயை கவனிக்காம விட்டா என்ன ஆகும்? சிக்கல்கள் இருக்கு. இப்போ சிஃபிலிஸ் போன்ற நோய்கள் 9 நாள்லேருந்து, செக்ஸ் பண்ண 9 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே வரும். ஒரு புண்ணாக வரும். அதில் என்ன விசேஷம்னா, தானாகவே அந்த புண்ணு ஆறிடும். கொஞ்ச நாளில் தானாகவே அந்த புண்ணு காணாமல் போயிடும். நல்லாயிட்டோன்னு நினச்சிக்குவாங்க பேஷண்ட்டு. ஆனால் 2ஆம் கட்ட நிலைக்கு போயிடும். 2ஆம் கட்ட நிலையில் உடல் முழுவதும் ஒரு படம் மாதிரி இருக்கும். கைகளில் பொட்டு வச்ச மாதிரி இருக்கலாம், உள்ளங்கால்லையும் இருக்கலாம். இது ரொம்ப பரவக்கூடியது. இதுவும் தானாக மறைஞ்சிட்டு 3ஆம் கட்டம் மூளையிலையோ இல்லை பெருந்தமனி இல்லையோ கல்லீரல் எங்கே வேணாலும் வரலாம். வந்ததுன்னா இது அவங்கள உயிரிழக்க செஞ்சிடும். இது ரொம்ப ஆபத்தானது. அதனால் இது ஒன்று. இதை தவிர இந்த சீல் வரக்கூடிய கொனோரியா, கிளாமைடியா எல்லாம் குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா திருமணத்துக்கு முன்பே உறவில் ஈடுபடுறாங்க, நோய் வருது, நோயை சரியாக இவங்க குணப்படுத்திக்கிறது இல்லை. அப்போ இவர்களுக்கு இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தொடர்ந்து இந்த நோய்கள் வேற பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம். அதனால பால்வினை நோய்கள் அல்லது வெளியே ஒரு செக்ஸில் ஈடுபடுறாங்க, ஒரு செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட செக்ஸில் ஈடுபடுறாங்கன்னா அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த சிறப்பு மருத்துவர்கள்ட்ட சிகிச்சை பெற்று அந்த பால்வினை நோய்களிலிருந்து முழுமையாக குணமாகி வெளியே வந்துடணும். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பார்ட்டின்னு போகிறாங்க, ஆல்கஹால் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் யாருன்னு தெரியாத ஒருத்தரோட உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா 3 நாட்களுக்குள்ள இவங்க பிஇபின்னு HIV தொற்று வராமல் இருக்கக்கூடிய பிஇபி தொற்று மருந்து அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், இவங்களுக்கு HIV வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 20 நோய்களை தடுக்கக்கூடிய சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அது பாக்டீரியல் நோய்களை தடுக்கும். ஆனால் இதில் பெஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி பாலியல் உறவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது தான். நீங்கள் சுய இன்பம் பண்ணிக்கலாம். சுய இன்பம் கெடுதல்னு ஒரு பொருளையை வேற கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. சுய இன்பம் தவறல்ல. சொல்லப்போனால் வேறு யாரோடையும் செக்ஸ் பண்ணாமல் நீங்கள் சுய இன்பம் பண்ணுறது நல்லது, எந்த தீமையும் இல்லை. அப்படி செக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்னர் ஒருத்தரோடு மட்டும் செக்ஸ் ரெகுலராக வச்சுக்கோங்க. வணக்கம்.